இன்றைய தியானம் இறைவேண்டலும் நமது நிலைப்பாடும். கிறிஸ்தவ வாழ்க்கையில் உறுதியானதும் மிகவும் அவசியமானதும் ஜெபம் எனலாம். ஜெபம் என்றால் இறைவன் மனிதனை நோக்கி திரும்புவதாகும். ஒரு இறையியல் சிந்தனையாளர் குறிப்பிடும் போது ஜெபம் என்பது முதலாவதாக தேவனுடைய தேவைகளை சந்திக்க தேவனால் உருவாக்கப்பட்டது. இரண்டாவதாக தான் மனுஷனுடைய தேவைகளை சந்திக்க தேவனால் உருவாக்கப்பட்டது. திருச்சபையின் தந்தை என அழைக்கப்படும் ஜான் வெஸ்லி அவர்கள் குறிப்பிடும் போது ஆண்டவரோடு உள்ள ஐக்கியம்தான் என் வாழ்க்கையின் வெற்றி என்கிறார். எமில் ஜெபசிங் குறிப்பிடும் போது என்னை இந்த அமைதியற்ற உலகில் இருந்து மாற்றி அமைதியின் கருவியாய் மாற்றும் என்று ஜெபித்தார். இப்படி பல இறை பக்தர்கள் ஜெபிப்பதை பார்க்கிறோம். மேலும் ஜெபம் 3 நிலையில் கொள்ளலாம். சிறு பிள்ளையின் நிலை, வேலைக்காரரின் நிலை, யாசிப்பவனின் நிலை. சிறு பிள்ளைகள் இல்லங்களில் தேவைகளுக்கு அடம்பிடிப்பார்கள். தேவையில்லாவிட்டாலும் அப்படி செய்வார்கள். இதை கேட்கும் பெற்றோர் மனமிறங்கி விடுவார்கள். அதே போல ஜெபத்தின் மூலம் நாம் தேவைகளை கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். வேலைக்காரன் தன் எஜமானின் முகத்தை மாதத்தின் முதல் நாளில் நோக்கி பார்ப்பதை போல நாமும் எஜமானின் முகத்தை நோக்கி பார்த்து இறைவேண்டல் மூலம் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள வேண்டும். யாசிப்பவன் நம்பிக்கையுடன் சென்று யாசிப்பது போல நாமும் ஜெபத்தின் மூலம் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஜெபம் என்பது இறைவனோடு பேசும் நிலையாகும். வெஸ்ட் இண்டீஸ் நாட்டில் கிரிக்கெட் வீரர் பிரையன் லாரா டெஸ்ட் கிரிக்கெட்டில் 400 ரன்கள் 2004ஆம் ஆண்டு இங்கிலாந்துக்கு எதிரே அடித்தார். பத்திரிகை நிருபர்கள் பிரையன் லாராவிடம் கேட்டனர், எப்படி நீங்கள் இந்த சாதனை நிகழ்த்தினீர்கள்? லாரா சொன்ன பதில், என் தேவனோடு தனித்து இருந்து ஜெபிப்பதனால் நான் இப்படி செய்ய முடிந்தது என பதில் உரைத்தார். வேதத்தில் ஊத்ஸ் தேசத்தில் வாழ்ந்த யோபு பக்தன் கூட கடின வாழ்வில் தன் மனைவியிடம் இன்பத்தை கண்ட நாம் துன்பத்தை காணாமல் இருக்கலாமா? கர்த்தர் தந்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருக்கே மகிமை என்று கூறினார். நம்முடைய நிலை என்ன? இறைவேண்டல் இறைவனை மகிமைப்படுத்தும் இறைவேண்டல் மூலம் இறைவனை மகிமைப்படுத்துவோம். நாமும் அன்றாடம் ஜெபித்து ஜெயம் கொள்வோம்.